தஞ்சை பெருவுடையார் கோயில் பேரரசர் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுடைய பெருமையையும் திறமையையும் தலை தூக்கி நிலைநாட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பெருவுடையார் கோவிலுக்கு ஒரு சாபம் இருக்குன்னு நம்பப்படுது. அது என்னன்னா, பெரிய பதவியில இருக்கிற தலைவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தா அவங்க பதவியோ இல்ல உயிரோ போயிடுன்றதுதான். 1984 ஆண்டு இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்படுறாங்க. எம்ஜிஆரும் அதே ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. 2010 1000வது பொன் விழாவுக்கு கலைஞர் போறாரு. 2011 தேர்தல்ல தோத்து போறாரு. இத நான் சாபம்னு சொல்ல மாட்டேங்க, அந்த பெருவுடையாரின் சிறப்புன்னு தாங்க சொல்லணும். எத்தனையோ கோவில்கள்ல பாம்பர பக்தர்களை காக்க விட்டுட்டு பதவியில இருக்கிறவங்க சிறப்பு தரிசனம் பெறுறாங்க. அந்த மாதிரி பெருவுடையார் பாரபட்சம் இல்லாம பாமர பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அதிகாரத்தை அனுமதிக்க கூடாதுன்றதுதான் பெருவுடையாரோட தனித்துவம். இப்ப சொல்லுங்க, இது சாபமா இல்ல தனித்துவமா?